ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் டேஸ்ட் ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் நீர் தோசை. இதுக்கு ரெண்டே பொருள் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படிங்கிறதுக்குள்ளே செஞ்சிடலாம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 டம்ளர் ரேஷன் பச்சரிசியை நல்லா 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ நல்லா அரிசி நல்லா ஊறிடுச்சு. அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஒரு அரை முறி தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுவும் பின்னாடி உள்ள ப்ரௌனை எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பட்டு போல் அரைச்சிக்கலாம். அரைச்ச மாவை நல்லா தண்ணி விட்டு கலக்கிக்கலாம். நல்லா இந்த மோர் பதத்துக்கு கலக்கிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை புளிக்க வைக்கணும்னு அவசியமே இல்லை, உடனே நம்ம ஊற்றிடலாம். கல் இதுக்கு தோசை கல்ல நல்லா ஆவி பறக்க இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த தோசை சூப்பராக வரும். இப்போ ரெடி ஆகிடுச்சு, ஊற்றிடலாம். எப்படி பாருங்கள், பபுள்ஸ் சூப்பராக வருது பாருங்கள். இந்த ஆப்பம் சுடுற மாதிரியே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மூடி வச்சு நல்லா வேக வச்சிடலாம். இப்போது நீர் தோசை நல்லா வெந்து வந்துருச்சு. எவ்வளோ சாஃப்டாக, எடுக்கிறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சூப்பரான நீர் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் இன்னைக்கு ஒரு அருமையான தேங்காய் சட்னியும் சாம்பாரும் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சாஃப்டான தோசை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சாஃப்டாக இருந்தது, டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ்.